இந்த வீடியோவில் பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு ஒரு அப்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 21/1/2025 ஒரு வெளியிடப்பட்ட ஒரு தகவல். பள்ளிக்கல்வி தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுகலை ஆசிரியர்கள் பணிப்பெண்ணுக்கு பதவியேற்பு ஒதுக்கப்படும் 50% பணிகளுக்கு ஆசிரியர் இல்லாத பணிகளுக்கு 2% ஒதுக்கீடு அடிப்படையில் பணி மாறுதல் மூலம் முதுகலை ஆசிரியராக பணி வழங்கப்படும் நடைமுறையில் விதித்திருந்த செயல்பாடு விவரம் அரசாணை அனுப்புதல் சார்ந்த ஒரு தகவல். இது டில் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு மெயினான ஒரு ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோக்கஸ் தான் அந்த கம்ப்ளீட்டான எக்ஸாமை வந்து ப்ராசஸ் ஆகி அப்பாயின்மெண்ட் பண்ணுற டைமில் டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2% ஒரு விஷயம் தான். இன்டில் டேட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2% அமைச்சு பணிகள் ஆசிரியர் பணியாளர் நான் டீச்சிங் ஸ்டாஃப் இவங்களுக்கான ஒரு விஷயம். இந்த கேஸ் வந்து ஹியரிங் அடுத்தடுத்து ஹியரிங் தான் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு முடிவு வரல. ஸோ இது வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான ஒரு விஷயத்த ஒரு தகவலை பள்ளிக்கல்வித்துறை செயல்முறையாக வந்து 21/1/2025 வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளிகளில் சிறப்பு விதிகளில் முதுகலை பட்ட ஆசிரியர் பணியிடங்களில் 50% பதவி உயர்வுகளும் 50% நேர நியமனத்துக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது விதி. ஸோ என்ன அந்த ரூல் பிரகாரம், அதாவது வந்து சூப்பரண்ட்டு அகைன் உதவியாளர் இளநிலை உதவியாளர் டச்சர் டைப்ரைட்டிங் பதவியிலிருந்து முதுகலை ஆசிரியராக பணிமாதல் மூலம் ரெக்கமெண்ட் பை டிரான்ஸ்ஃபர் செல்வதற்கு பதவியிற்கு என ஒதுக்கப்பட்ட 50% காலிப்பணிகளில் இருந்து 2% பணிகளாக ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்காணும் 2% ஒதுக்கீட்டை நேர நியமனத்திற்கான ஒதுக்கப்பட்ட 50% பணிகளுக்கு 10% உள்ள ஒதுக்கீடு ஏற்கனவே பணிமாற்றம் இடைநிலை சிறப்பாசிரியர்களாக வழங்கப்படுவதிலிருந்து 8% குறைத்து எஞ்சி 2% பணியாளர்களுக்கு உள்ஒதுக்கீடு செய்தும் தமிழ்நாடு மேல்நிலைக்கல்வி பணி சிறப்பு விதிகளில் வெளியிடப்பட்ட அரசாணை நிலை எண் 14 பள்ளிக்கல்வித்துறையில் நாள் 30/1/2020 விதி எண் அந்த ரூல் பிரகாரம் 5 படி விதி திருத்தம் செய்யப்பட்டுள்ள அரசு ஆணை இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது. வந்து இந்த ரூல் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி வந்திருக்காங்க. அதாவது மேல்நிலைப்பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான ஒரு தகவல். இது வந்து அரசாணை எண் 14 பள்ளிக்கல்வித்துறை அது 2020 கொடுத்துருக்க அந்த இதை வந்து விதி திருத்தம் பெறப்பட்டுள்ள அரசு வந்து இதில் வந்து சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2% அப்படின்றத வந்து ஒரு தகவல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்ட் பை டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு இது ரீசன்ட் அப்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான ஒரு சிறப்பு செயல்முறையாக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல் இந்த வீடியோ நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.